கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1785 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 55 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை துன்மார்க்கமாயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை அக்கிரமமாயிருக்கலாம். இந்த துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் மாற்றும்படியாக இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்கள் மேல் மனதுருகி அழைக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் பாவங்களை, உங்கள் துன்மார்க்க வழிகளை எல்லாம் மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறார். அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறிவிட்டீர்களானால் ஆசீர்வாதங்கள் உங்களை வந்தடையும். உங்கள் தொழிலை, உங்கள் குடும்பத்தை, வியாபாரத்தை, நிறுவனத்தை வந்தடையும். ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி வருவார்கள் ஆனால் அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து தயையினாலே அவர்களை ஆசீர்வதிக்க நீர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறீர். உங்கள் அக்கிரமத்தையும் உங்கள் துன்மார்க்கத்தையும் விட்டு ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் குடும்பம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.